இந்த உடல் எதுக்காக உங்களுக்கு கிடைத்திருக்கு? ஒரு ஆத்மாவிற்கு ஒரு உடல் கிடைக்குதுன்னா எதுக்காக கிடைக்குது? ஒரு ஆத்மா ஒரு உடலுக்குள்ள சேருதுன்னா அந்த ஆத்மாவுக்கு சில கர்மங்கள் இருக்குன்னு அர்த்தம். கெட்ட கர்மம் நல்ல கர்மம். போன ஜென்மத்தில் என்ன பண்ணிருக்கீங்க, ஜென்ம ஜென்மாந்திரத்தில் என்ன பண்ணிருக்கீங்க, இது எத்தனாவது ஜென்மம்னு உங்களுக்கு தெரியாது. 10வது ஜென்மமோ 100வது ஜென்மமோ 178வது ஜென்மமோ உங்களுக்கு தெரியாது. ஆனா இவ்வளவு ஜென்மங்கள்ல நீங்க என்ன பாவ கர்மங்கள் பண்ணிருக்கீங்க, புண்ணிய கர்மங்கள் பண்ணிருக்கீங்க, அதனுடைய கணக்கை தீர்க்கிறதுக்காக கடவுள் இந்த உடலை கொடுத்து அதுக்குள்ள இந்த ஆத்மாவை விடுறார். கடவுளே ஆனாலும் ஜீவன் முக்தி அடைந்திருந்தாலும் கூட கர்மத்திலிருந்து தப்ப முடியாது. என்ன நீங்க பாவம் பண்ணிருக்கீங்க, அந்த பாவத்தை நீங்க கழிச்சிட்டு தான் போகணும். கணக்கு தீக்காம உங்களுக்கு கடவுள் பக்கத்தில் போய் உட்கார ஸ்திதி கிடைக்காது. ஜீவன் முக்தி நிலையை அடைந்திருந்தாலும் உன்னதமான அந்த பரிமளமான அந்த ஜீவன் முக்தியின் என்ன சொல்றது, அந்த சர்டிஃபைடு பொசிஷன் எப்போ அவருக்கு கிடைக்குதுன்னா கர்மத்தை கழிக்கிற வரைக்கும் தான். அவர் பண்ண கர்மத்துக்காக ஒரு கேன்சர் இல்லை, அவர் கஷ்டப்பட்டாருன்னு நமக்கு தெரியுது. ஆனால் அவர் என்றைக்குமே கஷ்டம்னு சொன்னதில்லை. ஏன்னா அவர் எப்பவுமே சமாதி நிலையில் இருப்பார். அதே மாதிரி தான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர் கையில் புண்ணு வந்துட்டு லட்சக்கணக்கில் புழு வந்துருச்சு. கதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் கையை உதறினாருன்னா புழு கொட்டும். உயிரோட ஒரு மனுஷனை புழு சாப்பிடுதுன்னா பொறுத்துக்க முடியுமா உங்களால்? ஒரு கொசு கடிச்சாவே அரை மணி நேரம் உண்டா? அப்படிப்பட்டது 24 மணி நேரம் உங்க சதையை ஒரு புழு சாப்பிடுதுன்னா அது எப்படி உங்களால் பொறுத்துக்க முடியும்? ரமண மகரிஷியை பொறுத்துக்கிட்டார். சமாதி நிலையிலே இருந்திருக்கிறார் அவர். ஆனால் அவர் பண்ண கர்மம் அந்த வலி அவருக்கு வரணும்னு இருக்கு. தெரியாத மாதிரி அவர் பண்ணிக்கிட்டாரே தவிர அந்த கர்மத்தினால விடுதலை இல்லை. நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. நான் யாரை பற்றியும் இதாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது சீரடி சாய்பாபா, இவர் சத்ய சாய்பாபா, கடைசியில் கிட்னி ஃபெயிலூர், அந்த ஃபெயிலூர், இந்த ஃபெயிலூர், 1008 ஃபெயிலூர், இந்த கட்டம் மூலமாக எல்லாம் கர்மம் தான். பண்ண கர்மத்துக்கு அனுபவிச்சு தான் சாகணும். நீங்கள் என்ன உன்னத நிலை அடைந்திருந்தாலும் தப்பிக்க முடியாது. அனுபவிச்சு தான் சாகணும். கர்மம். உப்பு குடித்தவன் தண்ணி குடிக்காமல் போக மாட்டான். உப்பு குடித்தா தண்ணி குடிச்சே ஆகணும். அது எல்லாருக்குமே உண்டு. அது கடவுள் நிலை அடைந்தவர்களுக்கும் உண்டு, சாதாரண மனிதருக்கும் உண்டு.